வேற இறக்கி விட்டுறாங்க கூடவே. சை அங்கிள், நம்ம டீம் நல்ல ஃபார்ம்ல இருக்கு. ஆமா இருக்கு, என்ன சொல்லு. இப்ப அப்படியே ஆடணும்னா மும்பை மாதிரி ஆர்சிபி மாதிரி 6-6 ஜெயிச்சு நம்ம டேபிள்குள்ள போய் கப் அடிச்சிடலாம். வாடா டேய், நம்ம டீமாவது டேபிள்குள்ள போய் பிளே ஆஃப்குள்ள போய் கப் அடிக்க போறியா? டேய் இந்த டீம்ல நம்ம 2 பேரும் மட்டும் தான்டா அடிக்கிறோம். நம்ம அடிக்கலன்னு வை, வேற எவனும் அடிக்க மாட்டான். 110 120 அவுட் ஆயிருவாங்க. என்ன அங்கிள் சொல்றீங்க? ஆமாடா, இதுதான்டா நிலவரம். வேணா பாரு, நீ வேணா அவுட் ஆகு. நானா? ஆமா. என்ன அவுட் ஆக சொல்லிட்டு நீங்க மட்டும் நல்லா அடிச்சு இந்தியன் டீம்ல இடம் வாங்கலாம்னு பாக்குறீங்களா? உசாராயிட்டானா பையன்? அதெல்லாம் இல்லடா, நான் ஏன்டா என்னையே எடுப்பாங்களான்னு தெரியலடா. நீ அவுட் ஆகு நான் சொல்றேன். அப்படியா? ஆமா. அப்ப நான் அவுட் ஆகணும்னா நீங்க தான் எனக்கு அசைன்மெண்ட் எல்லாம் எழுதி கொடுக்கணும். ஏன்டா அசைன்மெண்ட், ஹோம் ஒர்க், அந்த 20 ரூபா ப்ராஜெக்ட் எல்லாமே பண்ணி தரேன்டா நான். அப்படியா? ஆமா. சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா தரேன்டா. அவுட் ஆகுடா. அவுட் ஆயிட்டேன் அங்கிள். இப்ப நான் அவுட் ஆகிறேன் பாரு. நான் அவுட்டா? இப்ப பாரு ரன் எவ்வளவு வருதுன்னு பாரு. ஆமா அங்கிள், நிதிஷ் ராணா பராகெல்லாம் அவுட் ஆயிட்டாங்க. அவுட் ஆயிட்டாங்களா? அப்படியே ஹெட்மேர் அவுட் ஆயிருப்பான் பாரு. ஆமா, அப்படியே அவுட் ஆயிட்டாரு. இதான் சொல்ல வந்து கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்றேன். அப்படியே பாரு, அடுத்து ஆர்ச்சர் அவுட் ஆயிருப்பான். ஆமா, அடுத்து தீக்ஷன் அவுட் ஆயிருப்பான். இவன் டூபே அவுட் ஆயிருப்பான். ஆமா அங்கிள், என்ன எல்லாரும் ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதுதான்டா நிலவரம். இந்த நிலவரத்தை தான்டா சொல்லிட்டு இருக்கேன். இந்த டீமே இப்படிதான்டா. இப்ப நம்ம தோத்து எலிமினேட் ஆகிற சிச்சுவேஷனுக்கு வந்துட்டு இப்ப நம்ம என்ன பண்றது? என்ன பண்ணுவோம்? சிஎஸ்கே வந்து கீழ இருக்குதுல்ல, அதுக்கு போய் நம்ம ஆறுதல் சொல்லலாம். அங்கிள், அவங்க கிட்ட 5 கப் இருக்கு, அவங்க தான் நமக்கு ஆறுதல் சொல்லணும். சொல்றானே. இவரை விட சின்ன பையன், என்ன சப்போர்ட் பண்ணுங்க. மொத்தத்துல கோல்மாலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கடா. அந்த பெல் ஐக்கான் இருக்குல்ல, இப்ப பாரு. நல்லா அடிக்கிறீங்களே புல் ஷாட். ஆமா ப்ரோ, அந்த புல் ஷாட் மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க. எப்படி அடிக்கணும்? அதுவா? இப்படி வச்சு இப்படிதானே? இப்ப நல்லா பாருங்க. பெஸ்டா பெஸ்ட். 6 போயிருச்சு. ஆமா. அடுத்து இந்த கவர்ஸ்ல இப்படி 6 அடிப்பீங்களே, அது எப்படி? அது அப்படி இப்படியா? இப்படி கொண்டு வந்து இப்படி அடிச்சா போயிடும். 6 போயிருச்சு. 50 50 50. நான் கூட தானே 50. அதுக்கு என்ன இவ்வளவு எக்ஸைட் ஆகுற? செஞ்சுரி அடிச்சு எக்ஸைட் ஆகலாவா? நீங்க செஞ்சுரி அடிச்சாலும் எக்ஸைட்மெண்ட் ஆக மாட்டீங்களே. அது இந்த 200 250 அடிச்சதால செஞ்சுரி கூட பெருசா தெரிய மாட்டேங்குது. ஐயோ, என்னத்த சொல்றது. இப்ப பாருங்க அடிய. அவுட் ஆயிட்டானே. இன்னும் ஒரு 6 உங்கள்ட்ட ஆஃப் சைட்ல எப்படி 6 அடிக்கலாம் கேட்கணும்னு நினைச்சா அதுக்குள்ள அவுட் ஆயிட்டேன். அதுக்கே வருத்தப்படுற? நானும் அவுட் ஆயிட்டு வர சொல்லி தரேன். நான் சொல்லி தரேன். ஆஃப் சைடு ஷாட் தான் ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சு. அதான்டா இந்த ஆஃப் சைடு இருக்குல்ல, அப்படி. ப்ரோ என்ன ப்ரோ, இன்னும் செகண்ட் இன்னிங்ஸ் இருக்கு. 10 ஓவர் நம்ம இன்னும் பேட்டிங் வேற இருக்கு. அதுக்குள்ள இப்படி ட்ரெஸ் மாத்தி அலங்கோலமா உட்காந்துருக்கீங்க. செகண்ட் இன்னிங்ஸ் இருக்குதுடா, அதுலதான் நான் இருக்க மாட்டேனே. அதான் இப்படி மாறிட்டேன். நீங்க ஏன் இருக்க மாட்டீங்க? ஆமா, கடைசியா நான் கேப்டனா இருக்கிறப்ப 40 ஓவர் விளையாண்டா. அப்புறம் கேப்டன்சி மாறிச்சு. நீங்க பேட்டிங் இறக்குறீங்க, இம்பாக்ட் பிளேயரா உட்கார வைக்கிறீங்க. பேட்டிங்ல இறக்குறீங்க, இம்பாக்ட் பிளேயரா உட்கார வைக்கிறீங்க. அதனாலதான் நான் வீட்டுல இருந்து வரப்ப நானே லுங்கி டிஷர்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப பேட்டிங் முடிஞ்சிச்சுல, ஜாலியா நான் போய் தூங்குறேன். நீங்க விளையாடுங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. எங்க தூங்க போறீங்க? நீங்க வந்துதான் அவங்க விளையாட வாங்க. நீங்க என்ன இறக்க மாட்டாங்க, நான் தூங்க போறேன். விளையாட வாங்க ப்ரோ. இன்னைக்கு நான் தூங்க போறேன். வாங்க ப்ரோ, ஃபீல்டிங் நிக்கலாம் ப்ரோ. அப்ப நான் தூங்கிட்டே தான் ஃபீல்டிங் பண்ணுவேன். சரி, ஏன்டா இப்ப கிளியர் ஆக்கிறீங்க? இந்த ஹெட்மயரு ஜுரேல் எல்லாம் வச்சுக்கிட்டு எங்களால 200 210 அடிக்க முடியாது. அதெல்லாம் நாங்க இப்பயே வாக் அவுட் கொடுத்துறோம். சட்டு புட்டு வந்து விக்கெட்ட வாங்க, நாங்களும் போய் தூங்கணும்ல வீட்டுல. டேய், என்னடா மூக்காலே 130 கிலோமீட்டர் ஸ்பீட்ல காத்து விட்டுட்டு இருக்க? யாரா நீ? எப்படிடா ஞாபகம் இருக்கும்? பழைய ஆர் பிளேயரா நானு. பழைய பிளேயரா? குடு. இந்த ஒரு விக்கெட் வச்சுக்க. ஓ, ரிவெஞ்ச் எடுக்கணுமா? ரிவெஞ்ச் வீக் இது. ஐயோ வேணாம் வேணாம், இந்த இன்னொரு விக்கெட் வச்சுக்க. அது நல்ல. பயப்படாத பயப்படாத, நான் தான். ஏண்டா உனக்கு விக்கெட்னா வந்து நாங்க வந்து வாங்கணுமோ? நீயா வந்து கொடுக்க மாட்டியாடா? இல்லைங்க, நீங்க டீம்ல இருக்கிறது எனக்கு தெரியாதுங்க. ஓ, அவ்வளவு ஆயிடுச்சா உங்களுக்கு? தம்பி 6 பால் தான் 10 விக்கெட் பாக்குறியா? ஐயோ, அந்த அளவுக்கு ஆவேசப்படாதீங்க. நீங்க போங்க, நம்ம பசங்கள்ட்ட விக்கெட் கொடுத்தா ஒரு 2 விக்கெட். 2 விக்கெட்லாம் பத்தாது. 3 விக்கெட். 3 விக்கெட். சரி, இப்போ பாவமா இருக்கும் உன்னை பாக்க. ஒழுங்கா கொடுத்து அனுப்புற. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அந்த சீக்கிரமா அந்த பர்பிள் கேப்ப வாங்கிங்க. சின்ன பசங்க எல்லாம் கையில வச்சு சுத்திட்டு இருக்கானுங்க. அண்ணா 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 அண்ணா, இங்கதான் இந்த விக்கெட் கொடுக்குற இடம். ஆமா ஆமா. அண்ணா எனக்கு ஒரு விக்கெட் கொடுங்க. உனக்கு விக்கெட்டா? ஆமாண்ணா. நான் முன்ன பின்ன நல்லா உன்னை டீம்ல பார்த்ததுல படா. ப்ளீஸ் நான் சொல்லாதீங்கண்ணா. இன்னைக்கு விளையாட வந்திருக்கேன். என்ன பந்து பொறி போட தான் வந்திருக்கேன்? அப்புறம் பந்து பொறிகள்லாம் பவுலர் தான் நானு. முதல்ல பவுலர் அப்படின்னு எழுதி போட்டு அப்பதான் எங்களுக்கு தெரியும். பவுலர்ல நானு. பவுலரா? அப்படி பவுலிங் போடு, அதே மாதிரி போடு. ஓடி போய் போடுறா அப்படியே.
வந்துட்டானுங்க. எப்பா அடுத்து வாங்கப்பா விக்கெட் வாங்குறதுக்கு. ம். எப்பா கரண் என்னது சுரு கரண். அந்த கரண் இல்லைங்க, கரண் சர்மா. ஆமாப்பா போன மேட்ச் கையில அடிபட்டுருச்சு போல, இப்ப எப்படி இருக்கு? ஆமா ப்ரோ, கையில அடிபட்டுருச்சு. 3 நாளா சாப்பிடவே 3 நாளாவா? இந்த பாப்பா ஒரு 3 விக்கெட் வச்சுக்க. இன்னும் 1 கம்மியா இருக்கு. ஏய் அதுல 3 இருக்கு, ஏமாத்த பாக்குற போடா. சாப்பிடல ப்ரோ. நான் தானே. ஏய் தீபக் சகர், நீ விளையாடுறியாடா? நான் விளையாடுறேன்டா, ரொம்ப மேட்சா விளையாடிட்டு இருக்கேன்டா. அது இன்ஜுரி ஆகாம விளையாடுறியாடா? செஞ்சுரி ஆகாம என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன? ஏய் ஒரு சீசன் ஃபுல்லா இன்ஜுரி ஆகாம விளையாடுறியே, அதுக்காகவே உனக்கு விக்கெட் கொடுக்கலாம்டா. இந்தடா 1 2 வச்சுக்கடா. ரொம்ப நன்றி ப்ரோ. சரிப்பா எல்லாருக்கும் விக்கெட் கொடுத்தாச்சு, அண்ணன் அப்படியே வரம்பா. அண்ணா 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 நில்லுண்ணா. அண்ணா வந்துட்டேண்ணா, எனக்கு ஒரு விக்கெட் கொடுண்ணா. பவுலிங் போட்டு பார்த்தேன். அந்த பக்கமா அனுப்பிவிடல, பிறகு எந்த பக்கமா வர? அதான் அப்படி கொடுங்க தம்பி. இப்பதான் நீ ஐபிஎல் டெபியூட் ஆயிருக்க. போ ஒரு 10 மேட்ச் விளையாட, 11 மேட்ச் நாங்க விக்கெட் தரோம். எனக்கு விக்கெட் கொடுங்க, வேணும். விக்கெட் இல்ல போடா. நான் பவுலர் தான். பவுலர்னு நான் நம்ப முடியாது, போடா. இதுக்கு தான்டா பிஎஸ்எல்லே போய் விளையாடி இருக்கலாம். அங்கயாவது ஜிம்பாபர் அவுட் ஆக்கி ஒரு 20 விக்கெட் எடுத்திருப்பான், அவனே ஏமாத்தி. 10க்கு ரிஸ்வான் ஒரு 10 விக்கெட் கொடுத்துருப்பாங்க. அவங்க எல்லாம் அவுட் ஆக ரொம்ப ஈஸியா இருக்கும்டா. உங்கள்கிட்ட வந்து அவுட் கேட்கிற மாதிரி போடா. டேய் 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 டேய்